பின்வருவனவற்றில் எது அடிப்படை பயன்பாட்டு பொருட்களாக கருதப்பட்டது? ஏ. அலங்கார தோல் வேலைப்பாடு. பி. பானைகள் மற்றும் சட்டிகள். சி. கப்பல் கட்டும் பொருட்கள். டி. விலைமதிப்பற்ற ரத்தினங்கள். சரியான பதில் பி. பானைகள் மற்றும் சட்டிகள். பானைகள் மற்றும் சட்டிகள் அன்றாட வாழ்வில் சமையல் மற்றும் சேமிப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட மிக முக்கியமான அடிப்படை பயன்பாட்டு பொருட்களாகும். இவை அகழ்வாராய்ச்சிகளில் அதிக அளவில் கண்டெடுக்கப்படுவது சாதாரண மக்களின் அன்றாட தேவைகளை உணர்த்துகிறது. ராய் சாஹேப் ஹர்பிலாஸ் சாரதாவின் குழந்தை திருமண மசோதாவால் நிர்ணயிக்கப்பட்ட பெண்களுக்கான ஆரம்ப குறைந்தபட்ச திருமண வயது என்ன? ஏ. 10. பி. 18. சி. 14. டி. 21. சரியான பதில் சி. 14. சரியான விடை சி. சோகஸ்மேலி 1929ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சாரதா சட்டத்தின்படி பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது 14 ஆகவும் ஆண்களுக்கு 18 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டது. இது இந்தியாவில் குழந்தை திருமணத்தை தடுக்க எடுக்கப்பட்ட மிக முக்கியமான சட்டப்பூர்வ நடவடிக்கையாகும். மருது சகோதரர்கள் வெளியிட்ட பிரகடனத்தின் நோக்கம் என்ன? ஏ. உடையார்களுடன் கூட்டணி அமைத்தல். பி. தங்கள் சுதந்திரத்தை அறிவித்தல். சி. ஆங்கிலேயருக்கு எதிரான எதிர்ப்பை பரப்புதல். டி. அதிக பிரதேசம் கோருதல். சரியான பதில் சி. ஆங்கிலேயருக்கு எதிரான எதிர்ப்பை பரப்புதல். சரியான விடை சி. சோகஸ்மேலி 1801ஆம் ஆண்டு மருது சகோதரர்கள் வெளியிட்ட திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஆங்கிலேயருக்கு எதிராக மக்களை திரட்டுவதை நோக்கமாகக் கொண்டது. இது ஜாதி மத வேறுபாடின்றி இந்தியர்களை ஒன்றிணைக்க விடுக்கப்பட்ட முதல் அறைகூவலாகும். கோபாலரின் ஆட்சிக்காலம் எவ்வளவு? ஏ. 770 முதல் 790 வரை. பி. 750 முதல் 770 வரை. சி. 760 முதல் 780 வரை. டி. 750 முதல் 760 வரை. சரியான பதில் பி. 750 முதல் 770 வரை. சரியான விடை பி. சோகஸ்மேலி கோபாலர் வங்காளத்தில் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் ஆவார். நாட்டில் நிலவிய அராஜகத்தை முடிவுக்கு கொண்டுவர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தவறான விடைகள் ஏ. 770 முதல் 790 வரை என்பது தர்மபாலரின் தொடக்க காலம். சி. 760 முதல் 780 வரை என்பது தவறான காலவரிசை. முதன்மை, இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை தொழில்கள் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள மாதிரி எது? ஏ. 5 துறை மாதிரி, a 5-sector model. பி. 2 துறை மாதிரி, a 2-sector model. சி. 3 துறை மாதிரி, a 3-sector model. டி. 4 துறை மாதிரி, a 4-sector model. சரியான பதில் சி. 3 துறை மாதிரி, a 3-sector model. 4. பொருளாதாரத்தை முதன்மை, விவசாயம், இரண்டாம் நிலை, தொழில்துறை மற்றும் மூன்றாம் நிலை, சேவைகள் என பிரிப்பது 3 துறை மாதிரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி பொருளாதார வளர்ச்சியின் நிலைகளை ஆய்வு செய்ய பயன்படுகிறது. எந்த 10 ஆண்டுகளில் ஜொனாதன் டங்கன் பனாரஸில் சமஸ்கிருத கல்லூரியை நிறுவினார்? ஏ. 1781 முதல் 82 வரை. பி. 1811 முதல் 12 வரை. சி. 1791 முதல் 92 வரை. டி. 1801-02. சரியான பதில் சி. 1791 முதல் 92 வரை. சரியான விடை சி. சோகஸ்மேலி வாரணாசியின் பனாரஸ் குடியிருப்பாளராக இருந்த ஜொனாதன் டங்கன் இந்து சட்டம் மற்றும் தத்துவத்தை படிக்க 1791-இல் சமஸ்கிருத கல்லூரியை நிறுவினார். இது இந்திய கல்வியை ஊக்குவிக்க ஆங்கிலேயர்களால் எடுக்கப்பட்ட ஆரம்பகால முயற்சிகளில் ஒன்றாகும். பாண்டிச்சேரி எந்த நபரால் நிறுவப்பட்டது? ஏ. கோல்பர்ட். பி. மார்டின். சி. ஷெர்கான் லோடி. டி. 4ஆம் கிறிஸ்டியன் 4. சரியான பதில் பி. மார்டின். 1. பிரான்சுவா மார்டின் 1674-இல் பாண்டிச்சேரியை நிறுவி அதன் முதல் ஆளுநராக பணியாற்றினார். இவர் பாண்டிச்சேரியை இந்தியாவின் மிக முக்கியமான பிரெஞ்சு குடியேற்றமாக மாற்றினார். இந்தியாவில் பிரிட்டனுக்கும் பிரான்சுக்கும் இடையேயான போட்டி எந்த 2 முக்கிய பிரச்சினைகள் மீது தொடர்ந்தது? ஏ.
பிரதேசங்கள் மற்றும் வளங்கள். பி. வர்த்தகம் மற்றும் பிரதேசங்கள். சி. கலாச்சாரம் மற்றும் வர்த்தக வழிகள். டி. வர்த்தகம் மற்றும் மதம். சரியான பதில் பி. வர்த்தகம் மற்றும் பிரதேசங்கள். 2. சரியான விடை. கர்நாடக போர்களின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் வணிக ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதும் புதிய பிரதேசங்களை கைப்பற்றுவதும் ஆகும். பிரிட்டனும் பிரான்சும் தங்களின் வர்த்தக லாபத்தை பெருக்கவும் அரசியல் செல்வாக்கை விரிவுபடுத்தவும் போட்டியிட்டன. ஸ்ரீவைஷ்ணவத்தில் வழிபடப்படும் தெய்வங்கள் யாவை? ஏ. பிரம்மா மற்றும் சரஸ்வதி. பி. விஷ்ணு மற்றும் லட்சுமி. சி. கிருஷ்ணர் மற்றும் ராதா. டி. சிவன் மற்றும் பார்வதி. சரியான பதில் பி. விஷ்ணு மற்றும் லட்சுமி. 1. ஸ்ரீவைஷ்ணவம் என்பது விஷ்ணுவையும் அவரது துணைவியாரான லட்சுமியையும் ஸ்ரீ முதன்மை தெய்வங்களாக கொண்டு வழிபடப்படும் ஒரு வைணவ பிரிவாகும். இராமானுஜர் இந்த பிரிவை முறைப்படுத்தி பரப்பினார். 2. இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஏ. வில்லியம் ஹார்வி, வில்லியம் ஹார்வே. பி. அரிஸ்டோட்டில். சி. கோபர்னிக்கஸ். டி. பிளேட்டோ. சரியான பதில் ஏ. வில்லியம் ஹார்வி, வில்லியம் ஹார்வே. 9. சரியான விடை. வில்லியம் ஹார்வி 1628ஆம் ஆண்டு மனித உடலில் இரத்தம் இதயம் மூலம் சீராகச் சுழற்சி செய்யப்படுகிறது என்பதைக் கண்டறிந்து அறிவியல் பூர்வமாக விளக்கினார். இது மருத்துவத் துறையில் ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. ஜப்பான் எந்த ஆண்டு சீனாவின் மீது படையெடுத்து பெய்ஜிங்கை கைப்பற்றியது? ஏ. 1931. பி. 1929. சி. 1937. டி. 1945. சரியான பதில் சி. 1937. 1937ஆம் ஆண்டு மார்கோ போலோ பாலம் சம்பவத்தைத் தொடர்ந்து ஜப்பான் சீனாவின் மீது முழுமையான படையெடுப்பைத் தொடங்கி பெய்ஜிங்கை கைப்பற்றியது. இது இரண்டாம் சீன ஜப்பானிய போரின் தொடக்கமாக அமைந்தது. ஏ. 1931இல் ஜப்பான் மஞ்சூரியாவை மட்டுமே ஆக்கிரமித்தது. பின்வருபவர்களில் தீர்த்தங்கரர்களின் பெண் உதவியாளர்கள் யார்? ஏ. அப்சரஸ். பி. யக்ஷீஸ். சி. தேவீஸ். டி. யக்ஷ். சரியான பதில் பி. யக்ஷீஸ். 5. சரியான விடை. பி. சோகஸ்மேலி சமண மதத்தில் தீர்த்தங்கரர்களுக்கு பாதுகாப்பாகவும் உதவியாளர்களாகவும் இருக்கும் பெண் தெய்வங்கள் யக்ஷிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் சமணக் கோயில்களின் சிற்பக் கலையில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளனர். கவி கலாஷுடன் முகலாய இராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டவர் யார்? ஏ. பாலாஜி விஸ்வநாத். பி. ஷாஹு. சி. பாஜிராவ். டி. சம்புஜி. சரியான பதில் டி. சம்புஜி. சரியான விடை. தி. சோகஸ்மேலி மராட்டிய மன்னர் சம்பாஜி மற்றும் அவரது நெருங்கிய ஆலோசகர் கவி கலாஷ் ஆகியோர் 1689-இல் சங்கமேஸ்வரில் முகலாய இராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். இவர்கள் இருவரும் அவுரங்கீப்பின் உத்தரவின்படி மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர். துளுவ வம்சம் விஜயநகரை எவ்வளவு காலம் ஆட்சி செய்தது? ஏ. 1336, 1485. பி. 1485, 1505. சி. 1570, 1646. டி. 1505, 1570. சரியான பதில் டி. 1505, 1570. 2. துளுவ வம்சம் வீர நரசிம்ம நாயக்கரால் தொடங்கப்பட்டு 1505 முதல் 1570 வரை விஜயநகர பேரரசை ஆட்சி செய்தது. புகழ்பெற்ற கிருஷ்ணதேவராயர் இந்த வம்சத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றவை ஏ. 1336, 1485 என்பது சங்கம வம்சத்தின் ஆட்சிக்காலமாகும். திப்பு சுல்தானின் மரணத்திற்குப் பிறகு தீரன் சின்னமலை எங்கு குடியேறினார்? ஏ. புதுக்கோட்டை. பி. வங்காளம், பொங்கோல். சி. ஓடானிலாய். டி. தஞ்சாவூர். சரியான பதில் சி. ஓடானிலாய். 3. திப்பு சுல்தானின் மறைவுக்குப் பிறகு
தீரன் சின்னமலை ஓடாநிலையில் ஒரு கோட்டையை கட்டி அங்கேயே தங்கி ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். அவர் அந்த இடத்திலேயே தங்கி படையை திரட்டியதால் அந்த இடம் வரலாற்று முக்கியத்துவம் பெற்றது. பெலோபொன்னேசிய போர் எந்த இரண்டு முதன்மை கிரேக்க சக்திகளுக்கு இடையேயான மோதலாக இருந்தது? ஏ. ஆர்கோஸ் மற்றும் மெகாரா, ஆர்கோஸ் அண்ட் மெக்ரா. பி. ஸ்பார்ட்டா மற்றும் ஏதென்ஸ், ஸ்பர்டா அண்ட் ஆதென்ஸ். சி. ஏதென்ஸ் மற்றும் கொரிந்த், ஆதென்ஸ் அண்ட் கோரிந்த். டி. ஸ்பார்ட்டா மற்றும் தீப்ஸ், ஸ்பர்டா அண்ட் தீபீஸ். சரியான பதில் பி. ஸ்பார்ட்டா மற்றும் ஏதென்ஸ், ஸ்பர்டா அண்ட் ஆதென்ஸ். பெலோபொன்னேசிய போர் கிமு 431 முதல் 404 வரை ஏதென்ஸ் மற்றும் ஸ்பார்டா ஆகிய இரு பெரும் கிரேக்க நகர அரசுகளுக்கு இடையே நடைபெற்றது. இது கிரேக்கத்தின் மேலாதிக்கத்திற்காக நடந்த ஒரு நீண்ட கால போராகும். அவுரங்கசீப்பிற்குப் பிறகு எந்த பேரரசு சிதையத் தொடங்கியது? ஏ. முகலாய பேரரசு, முகல் எம்பையர். பி. ராஜபுத்திர ராஜ்யங்கள், ராஜ்பூத் கிங்டம்ஸ். சி. விஜயநகர பேரரசு, விஜயநகர் எம்பையர். டி. தில்லி சுல்தானகம், டெல்லி சுல்தானேட். சரியான பதில் ஏ. முகலாய பேரரசு, முகல் எம்பையர். 5-1707 அவுரங்கசீப்பின் மறைவுக்குப் பிறகு வலிமையற்ற வாரிசுகள் மற்றும் உள்நாட்டு பூசல்கள் காரணமாக முகலாய பேரரசு சிதையத் தொடங்கியது. மராட்டியர்கள், சீக்கியர்கள் மற்றும் ஹைதராபாத் நிஜாம் போன்ற பிராந்திய சக்திகள் தங்களைச் சுதந்திரமாக அறிவித்துக் கொண்டன. மெட்ராஸ் உடன்படிக்கையில் இரு தரப்பினராலும் செய்யப்பட்ட வாக்குறுதி என்ன? ஏ. தேவைப்படும்போது ஒருவருக்கொருவர் உதவுவது. பி. இந்தியாவை தங்களுக்குள் பிரித்துக் கொள்வது. சி. அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்துவது. டி. மேலும் மோதலில் ஈடுபடுவது. சரியான பதில் ஏ. தேவைப்படும்போது ஒருவருக்கொருவர் உதவுவது. 1-1769 முதலாம் மைசூர் போரின் முடிவில் ஹைதர் அலி மற்றும் ஆங்கிலேயர்களுக்கிடையே கையெழுத்தான இந்த உடன்படிக்கை ஒரு தற்காப்பு உடன்படிக்கையாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?